இங்கே ஹீரோயினும் ஹீரோவும் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருந்திருப்பாங்க. பெருசாக பெருசாக அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்து இப்போ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விட்டதும் 2 பேரும் ஒரு கோவிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீரோயினோட அம்மா கிட்ட போய் வெறும் பால் கறக்கிற பையன் உங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அம்மா இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி அந்த கோவில் பின்னாடி போய் பார்க்குறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துறாங்க. இதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பாப்பாவை 3 நாள் மதுரைக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் பிளான் பண்றாங்க. ஹீரோ அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினை தேடுறான், எங்கேயுமே கிடைக்கல. அதனால ஹீரோ கண்டிப்பா எனக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்தரலாம் அப்படி சொல்லி பால் ஊத்துற கேப்ல அவங்க வீட்டுக்குள்ள வந்து போயிடுறான். அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, வேணும்னே கதவை சாத்தி வச்சுட்டு வெளியெல்லாம் போய் திருடன் வந்துட்டான் அப்படி சொல்லி கத்தி ஹீரோவை வந்து எல்லாரும் முன்னாடியும் வெளியே கூப்பிட்டு வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவங்க அப்பா தான் ஹீரோவை அங்கிருந்து வந்து காப்பாத்தி, என் பையனை விட்டுருங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாரு. கூட்டிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நீங்க இருக்கவே வேணாம், நம்ம வெளியூர் போயிடலாம் அப்படி சொல்லி ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படி சொல்லி இந்த ஊரை விட்டே கிளம்பியிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஹீரோ இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்குறா. பட் எங்கேயுமே காணோம். அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க, வீடு பூட்டியிருக்கு. அப்போ தான் ஹீரோயினுக்கு நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதுலேருந்து ஹீரோயினும் ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க.